ஹாய் எவ்ரிவன். நேத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் வந்து முடிஞ்சிருக்காங்க. 23,120 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரவுண்டாக க்ளோஸ் ஆயிருக்கு அரௌண்ட். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெரி ஒன்று, ஸோ சைட்வேஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படின்னா டூ டைப்ஸ் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு வந்து வரணும். 22,900 டு 880 இந்த ஜோனுக்கு வரணும். இப்போ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து போகிறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து போயிருந்தாங்க. பட் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. இந்த ஆர்டர் பிளாக் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, க்ளோஸ் வைக்காமல் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. ஸோ அதே போல் இந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் எப்போ சஸ்டெயின் ஆகுதோ, இந்த க்ளோஸுக்கு மேலேயும் 23,000க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் லெவலில் 23,180 130 டு 150 இந்த ஜோனுக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, 150 அந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்திருப்பாங்க ஹை லெவல். ஓகே, 153. ஸோ இதையும் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் இதுக்கு மேலேயும் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த லெவல் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னா இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம், 23,400 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெண்டு சைட்லையுமே நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல ரிஜெக்ஷனை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரிஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், கரெக்டான இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இதை விட்டுருங்க. இப்போது இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து நியூஸஸும் இருக்குது, அது போக மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக பாசிட்டிவ்க்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஜோன்லேயே வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஒன்று. அடுத்து இன்றைக்கி என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பட் நம்ம நியூஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், டெக்னிக்கலாக தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ்னால வந்து மார்க்கெட் போகக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு மூவ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக. ஓகே, என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ரேட் கட்டு. ஸோ இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதே இதே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து குறைச்சாங்க அப்படின்னா ரேட் கட்டை குறைக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி குறைச்சா மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை குறைக்கல, அது ஆல்ரெடி இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ ஒன்று மார்க்கெட் கீழே போகாமையாவது இருக்கிற ஸ்டெபிலிட்டியோடையாவது மார்க்கெட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை ஏற்றுனா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகலாம். ஓகேங்களா, ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலையும் இப்போ வந்து வார் போயிட்டுருக்கு இல்லையா, யூஎஸ் ஈரான் வாரில் வந்து ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஸோ சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கான டேட் டைம் கொடுத்துருந்தாப்புல. சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ஈரான் வந்து அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சீஸ் ஃபயரையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ டனலை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நாங்கள் திரும்பவும் தாக்குவோம் அப்படிங்கிறதையும் அவர் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ டூ டைப்ஸில் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை அவர் வந்து பாசிட்டிவ் சினாரியோஸ் கொடுத்தாப்புல அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து இன்னும் பேக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போயிட்டு வந்துடுவோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து நேற்றைய க்ளோஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு நல்ல சைனாக தான் தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அப்படியே இந்த டெக்னிக்கல் எல்லாத்தையும் மார்க் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாகவும் நம்ம பார்த்துருவோம் கிஃப்ட் நிஃப்டியோட மூவிங் வச்சு. ஓகேங்களா, 53,100. ஓகேங்களா, அடுத்து
23,123.65. Just close it. Okay. அடுத்தது 1 ஹவருக்கு வந்துடுவோம். 1 ஹவரில் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி கொடுத்தோம், மார்க் பண்ணோம். சாரி, என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் அடுத்த ஆர்டர் பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? 23,400 to 450 இந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ இதையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். அந்த இடம் திரும்பவும் இங்கே ஓகேங்களா, 23,800 to 850 இந்த ஜோன் கிட்ட இருக்கு. அப்படியே டவுன் சைடில் வந்தீங்கன்னா டவுனையும் கொடுத்துடணும். நம்ம மேஜர் லெவலில் மட்டும் கொடுக்குறேன். இந்த இடம் அதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா இந்த சின்ன கேண்டில், சரிங்களா? இதெல்லாம் செல் ஜோனுக்கு பாசிபிள், அதனால் ரெட்டில் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஆஸ் பர் த கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட்டு, ஒருவேளை ஒரு மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆகுது மார்க்கெட்டில் வந்து கேப் அப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் ஓப்பனே ஆகும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிடேட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த இடம் மார்க்கெட் வந்து இங்கே தான் போகிறதுக்கான பாசிபிள். பட் இங்கே போகலாம், இல்லை மார்க்கெட் இங்கே திரும்பினாலும் திரும்பலாம். இல்லை அதிகமாக ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில், ஸோ 700 பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப மார்க்கெட்டு செல் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இங்கே திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்கும். அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒன்று. பட் கேப் அப் கேப் டவுன்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஜோனாக 23,400 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 800 to 850 ஸ்ட்ராங்காக. இதே போல் டவுன் சைடில் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக 22,900 பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா 22,700. ஓகேங்களா? இதுதான் மேஜர் லெவலாக இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.